இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னாலே நம்ம சேவிங்ஸ் கோலுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மெத்தட்ஸை தான் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு சொல்லுவோம் இன்வெஸ்டிங் டேர்ம்ஸில். நம்பர் ஒன், ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்ட். இது வந்து ஒரு மல்டி அசெட் அண்ட் சேஃப் டு கோ ஆப்ஷன். ஏன்னா இதில் கம்பெனிஸாகவும் இருக்கும், ப்ளஸ் கார்ப்பரேட் டெப்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ்லையும் போகும். ஓவராலாக இந்த ஃபண்டை போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷனுக்காக நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. நம்பர் டூ, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், பிபிஎஃப்னு சொல்லுவோம். இது ஒரு லாங் டேர்ம் சேவிங் ஸ்கீம் வித் கவர்மெண்ட் பேக்டப் சொல்யூஷன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 7.1 இருக்கு. இதுல இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் நீங்க செக்ஷன் 80C காட்டிக்கலாம். டோட்டலா 15 இயர்ஸ் லாக்இன் பீரியடாவும் இருக்கும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை மெயின் சாய்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்டா என்னவா இருக்கும்னா ட்ரிபிள் பெனிஃபிட்ஸ் தாங்க. அதாவது except from tax, except from TDS, except from maturity. நம்பர் 3, நேஷனல் பென்ஷன் ஸ்கீம். இந்த ஸ்கீமோட கோலே எல்லாருக்கும் பென்ஷன் இருக்கணும் ரிட்டையர்மெண்ட் டைம்ல. ஸோ அதுக்கு தான் இந்த கவர்மெண்ட் பேக்டப் வித் மார்க்கெட் லிங்க்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். என்னடா மார்க்கெட் லிங்க்ட்னு சொல்றான், பட் சேஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இது வருதுன்னு நீங்க யோசிச்சா அது கரெக்டு. இது ஏன் சேஃப்னா ஏஜுக்கு ஏற்ற மாதிரி இதோட ஈக்விட்டி செக்மெண்ட் வெயிட்டேஜும் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏஜ் 25 to 30க்குள்ள ஆகாசா என்பிஎஸ்குள்ள என்டர் ஆனா 70% ஈக்விட்டிலையும் பாக்கி 30% கார்ப்பரேட் அண்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்லையும் போகும். நம்பர் 4, ஆர்டி அண்ட் எஃப்டி. ரெண்டுமே லோ ரிஸ்க் ஃபிக்ஸ்ட் இன்கம் ஆப்ஷன்ஸ் தாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5 to 7 கிடைக்கும். ஏன்னா இது பேங்க்ஸை பொறுத்து மாறும். ஆர்டின்றது மந்த் ஆன் மந்த் இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு இது ஒரு நல்ல டிசிப்ளினை கொண்டு வரும். எஃப்டி வந்து ஒரு ஒன் டைம் லம்சம் பேமெண்ட், மொத்தமா காம்பவுண்ட் ஆகி இயர் ஆன் இயர் இன்ட்ரெஸ்ட் வரும். நம்பர் 5, பாண்ட்ஸ். நம்ம இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் ஒரு கார்ப்பரேட்லயோ இல்லைன்னா ஒரு செக்யூரிட்டிலயோ நம்ம கிட்ட இருந்து கடனா வாங்கி அதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்டோட தருவாங்க, அதாவது வட்டி. இந்த வட்டி நமக்கு மாசம் மாசமாவோ இல்லைன்னா குவார்டர்லி இல்லை ஏர்லி பேசிஸ்லயும் எடுத்துக்கலாம். நம்ம அசலை எப்போ தருவாங்கன்னா அந்த பாண்டோட மெச்சூரிட்டி பீரியட் எப்போ முடியுதோ அப்போ நமக்கு வரும். இதுல செக்யூர்ட் பாண்ட்ஸ் இல்லைன்னா எஸ்ஜிபி மட்டுமே ப்ரிஃபர் பண்ணணும் சேஃப் ஆப்ஷன்ஸ்க்கு. இந்த மாதிரி வீடியோஸ் இன்னும் பிரீஃபா வேணும்னா உங்க தாட்ஸை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.